ஹலோ ஆல் ஹாப்பி மார்னிங். இட்ஸ் Thursday. ஸோ மார்னிங் எழுந்ததுமே என்ன லஞ்ச் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சே இருந்தேன். அப்போ தான் ஸ்ரீயா நேற்று சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஃப்ரெண்டோட அம்மா தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் எங்களுக்கு பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தா. சரி செஞ்சிடலான்னு சொல்லி கிச்சன் வந்து பார்த்தா கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆச்சு. சரி இவரை எழுப்பலாமே அப்படின்னு நினச்சா லேட் நைட் தான் தூங்கினாங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி செப்டோவில் ஆர்டர் போட்டேன். ஸோ ஒரு 6 to 7 மினிட்ஸில் வீட்டுக்கே ரீச் ஆயிடுச்சு. நம்மளுக்கு காலையில் டைமில் இந்த மாதிரி வரது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி செய்கிறேன். அதுவும் நான்வெஜ் பிரியாணி இல்லை, வெஜ் பிரியாணி. எப்படி வரதுன்னு தெரியல. குட்டீஸ்க்கும் இன்னைக்கு சின்னதுக்கு ஹாஃப் டே அண்ட் பெருசுக்கு லீவுன்றதுனால காலையிலே செஞ்சு வச்சுட்டா அழகாக அன்றைக்கி ஃபுல்லாக போட்டு போட்டு சாப்பிட்டுப்பாங்க. டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ரொம்ப குயிக்காக பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அவல் இருந்துச்சு, ரெட் அவல். சரி அதை வச்சு புட்டு பண்ணிட்டு என்னோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் கட்டிட்டு போகிற இந்த saree இன்ஸ்டாவில் டாஸ்லஸ் கவுச்சஸ் அப்படின்ற பேஜில் இருந்தால் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த saree பிடிச்சிருக்கு அப்படின்னா டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ.